ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மிளகாய் பஜ்ஜி. வாங்க வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகாயை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிளகாயை நடுவில் லைட்டாக கட் பண்ணி இதில் உள்ள விதையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மிளகாயில் உள்ள விதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மிளகாய்க்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த மசாலா உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இந்த மிளகாய்க்குள்ளே எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் கொத்தமல்லிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் மசாலா கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பஜ்ஜி மாவு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ இந்த மிளகாயை இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி ரெடி. நல்ல சூடாக இருக்குது. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். இந்த பஜ்ஜிக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கன்ஃபார்ம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.